ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ப்ரொமோவில் கூட மகா கை தான் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கல்லுக்குள் ஈரம். அதாவது நம்ம ராஜலட்சுமி வந்து நம்ம ஐஸ்வர்யாவை தாங்கி பிடிச்சிட்டாங்க. தாங்கி பிடிச்சது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு அடியும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, நிஜத்துலேயும் சரி, நீ பார்த்து பார்த்து பொறுமையாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா, குழந்தை வயிற்றுல இருக்குல்ல, பார்த்து பொறுமையாக நடமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இந்த அத்தை இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மொத்த குடும்பம் பதறி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம சகுனி சித்ராவும் அவங்க பிள்ளையுங்கிறது நம்ம கோடீஸ்வரிக்கு ஈஸியாக தெரியும். இதுக்கு வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக அதாவது பூசாரியை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க என்ன வேலை பண்ணாங்க தெரியுங்களா? பூசாரி ஐயாட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு பரிகாரத்தை வச்சாங்க. அதாவது பரிகார பூஜை செய்யணும், அதை வந்து மாமியாரும் புருஷனும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இந்த குடும்பத்தில் வந்து நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. நம்ம சகுனி சித்ரா, ஏம்மா உன்னெல்லாம் அப்படி நடிக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, நடிப்பு தானே, கொஞ்ச நேரம் நடிச்சிடலாம் நல்லவளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடு வந்து தன்னால் வலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சிட்டு பரிகார பூஜைன்னு போய் உட்காந்தா ஐயோயோ 100 தேங்காய் தலையில் உடச்சிட்டாங்க. எனக்கே இப்படி இருக்கே, என் மோனுக்கு அப்போ என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் கண்ணிட்டு பண்ணோன்னே தேனை தடவுவாங்கன்னு நினச்சியா, டபக்குன்னு குத்து வேலை, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி கதறிட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம சூர்யா ஐயோயோ நமக்கு இப்படி ஒரு பரிகாரம் கொடுத்துருவாங்களோன்னு பயந்துட்டாப்ல. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் போய் கயிறை கட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ